கிறிஸ்பி பேபிகார்ன் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதை நல்லா பாயிலிங் வாட்டரில் போட்டுட்டு ஒரு 3 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து அதை தனியாக வச்சுக்கோங்க. அதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா அதில் தேவையான ஃப்ளார்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம ரைஸ் ஃப்ளோர் சேர்த்துருக்கேன், அப்புறம் கார்ன்ஃப்ளவர், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பெப்பர், அப்புறம் உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அதில் ஒட்டி வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையும் பேட்சாக போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி கிறிஸ்பியாக எடுத்து தனியாக வச்சுக்கலாம். ஃப்ரை பண்ணுறப்ப கொஞ்சம் நல்லா வெடிக்கும், அப்போ மட்டும் பார்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் தனித்தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணுறப்பே நல்லா கிறிஸ்பியாக வரும். ஃப்ரை பண்ணி முடித்ததுக்கப்புறம் இப்போ தேவையான மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன், அப்புறம் சாப் பண்ணி வச்சுருக்க கொரியாண்டர் தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும். மழைக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.